திமுகவின் 2 முக்கிய தலைவர்கள் திடீர் கைதா? அதிர்ச்சியில ஸ்டாலின். நண்பர்களே, நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தல்ல திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அனைத்து திமுகவினரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள். ஆனால் இறுதியாக தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்பியதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். விஜய் அமர்ந்த பிறகு பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய திமுகவுடைய ஃபைல்ஸ் தட்ட ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக செந்தில் பாலாஜி போன்ற திமுகவுடைய முன்னாள் முக்கியமான அமைச்சர்களுடைய ஃபைல்களும் இங்கே இருக்கிறதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மின்சாரத்துறையில் பல ஊழல்கள் நடந்திருப்பதாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் விசாரிக்க அனுமதி கூறி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கிறார்களாம். அது மட்டுமல்லாமல் பண மோசடி வழக்கு ஒன்றில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்த நிலையில இரண்டாவதாக அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அமலாக்கத்துறை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் திமுக தலைமை மிகப்பெரிய அதிர்ச்சிகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், டெல்லியில் திமுகவிற்கு சுத்தமாக சப்போர்ட் எதுவும் கிடையாது. அதன் காரணமாக பாஜகவும் தற்போது தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகமும் அதற்குரிய வேலைப்பாடுகளை ஆரம்பித்திருப்பது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.